ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறாங்க ஒரு படத்தை. இப்போது இந்த படம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. இந்த படம் வந்து பாருங்களேன் உங்களுக்கு இது எப்படி இருக்கும் தெரியுமா, 100 பாஷா 10 நாயகன் இப்படி நமக்கு பில்டப் கொடுத்து அங்கே அதை போய் நம்ம பெஞ்ச் மார்க்காக ஒன்று வச்சுருக்கோம்ல, அதுக்கு எந்த வகையிலையுமே பக்கத்துலேயே போகல அப்படிங்கிறப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் உண்டாகுது இல்லை. அப்போ நமக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு நம்ம எதனால சொல்கிறோம்? அந்த படம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. நம்ம ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்கிறது யாரு அப்படின்னு கேட்டால் அந்த டேரக்டரும் அந்த ஆக்டர்ஸும் தான். அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யூனிட் தான் சொல்ல போனால். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, நடிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் இந்த படம் நல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு படம் அப்படின்னா நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணி தான் ஆகணும். பட் இது எப்படி ஆகுதுன்னா, ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராடக்டை ரொம்ப ஒரு நல்ல பில்டப் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு பிடிக்கல, நமக்கு அதை சாட்டிஸ்ஃபையே பண்ணலன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? அதே கான்செப்ட் இதுக்கும் நடக்குது.